இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள் 24/7/2025 ஜூலை மாதம் வியாழக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:01 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி அதிகாலை 3:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 6:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய முயற்சிகள்ல நம்பிக்கை வைத்து செயல்படுவதும் நல்லதுதாங்க. அவ்வப்பொழுது எதிர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது இத்தகைய எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு சற்று சலிப்பையும் ஏற்படுத்தலாம். பணிமுறைகள்ல திட்டமிட்டு செய்வதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். செலவுகளை முடிந்த அளவிற்கு கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று வேலையின் காரணமாக சற்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை இடத்துல பணிச்சுமை கூடுதலாக தங்க இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைக்கின்ற வேலைகள்ல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்குங்க. சில தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரம் மேம்படுவதற்காக சில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. இன்று உடனுக்குடன் எந்த ஒரு வேலையையும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு தனித்துவமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். எதையும் நிதானத்துடன் கையாள்வதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்காக செய்யும் உதவிகள் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. சகோதர சகோதரிகள் இப்பொழுது ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலியுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பளு இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வேலைகளுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு பராமரிப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பணி நிமித்தமான விஷயங்களை பகிராமல் இருப்பதே நல்லது. எதிர்பார்த்த சில பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனைவரிடத்திலுமே கனிவுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதளவுல ரிலாக்ஸ் ஆக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டை உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன தெளிவுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் ஆற்றிய பணிக்காக மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளையும் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். நிதிநிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. நல்ல விஷயங்களும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதற்காக அட்வான்ஸ் தொகைகளையும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை புரட்டவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஏதாவது கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வமும் இருக்குங்க. எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பாங்க. பல வகைகளிலும் அனுகூலமும் உண்டாகும். போட்டி பந்தயங்கள்ல மாணவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சுக்களுக்கு கட்டுப்பட்டும் இருப்பாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல தைரியமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இப்பொழுது நிம்மதியாக உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில சில செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் காணப்படுவீங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். படிப்பு சார்ந்த பணிகள்ல வெற்றியும் உண்டாகும். வணிகம் தொடர்பான இடங்கள்ல உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பங்குச்சந்தை மற்றும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. வழக்கு விஷயங்கள்ல சில திருப்பங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உண்டாகும். சகோதரர்களுடைய உதவிகளும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சங்கடங்களும் நீங்கும். புரிதல்களும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. படிப்பு சார்ந்த பணிகள்ல மாணவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள்ல நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க, அதுல உறுதியாகவும் இருப்பீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியை பொறுத்தளவிற்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பணிகளுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இடமாற்றங்களும் ஏற்படலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நல்ல தகவல் தொடர்பாடல்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. என்று திருமண வாய்ப்புகளும் கைகூடியும் வரலாம். வீட்டுல குழந்தை செல்வத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. தனவரவினால கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நினைத்தது நிறைவேறவும் காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். சில அவசியமான செலவுகளுக்காக கையிருப்பு உதவிகரமாகவும் இருக்கும். என்று வேலையில அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். மற்றவர்கள் குறை கூறாத அளவிற்கு நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலுமே அதிகமாக உரிமை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாம். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசுவதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சில எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் குறையும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவர்களுடைய படிப்பு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பொறுமையாக இருந்து தாங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். விட்டுப்பிடித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களிடத்துல கோபமும் உணர்ச்சி வசப்படுவதும் என்று அதிகமாக தங்க இருக்கும். நண்பர்களிடத்துல இதனை காட்டவும் வேண்டாம். ஏனென்றால் அவர்களிடத்துல இருந்து சரியான நேரத்துல நீங்க உதவிகளை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வண்டி வாகன பயன்பாடுகளும் அதிகரிக்கும். தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். என்ற எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உத்தியோகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இப்பொழுது உயர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். உறவினர்களுடைய மத்தியில நற்பெயரும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உயர்வையும் உண்டாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பிரார்த்தனைகள் செய்வது, மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். வேலைகளை ஆற்றும் பொழுது சில சமயங்கள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சியும் செய்வீங்க. கவன சிதறல்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. சூடான விவாதங்களை என்று கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். தன வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனை சிலருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும்.
சில விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உதவி செய்கின்ற நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை இன்று எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பண விஷயத்துல யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு புதிய முயற்சிகளையும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால எதிர்பாராத சில நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம். அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கடன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவும் வேண்டாம். பின்பு பலவீனமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில கடினமான செயல்களையும் பொறுமையாக கையாள்வதும் நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குணநலன்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வித்தியாசமான எண்ணங்களும் மனதில் ஏற்படும். முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆர்வத்துடன் வேலைகளை முடிப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. பகைமை நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்பு எதிரிகளாக இருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மறைமுக ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படும். தற்பெருமை பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். விழிப்புணர்வுடனும் இருப்பீங்க. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. நன்றாக யோசித்து செய்தாலே போதும். பணியில ஏற்பட்டு என்ற தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனமாக இருந்தாலே போதுங்க. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நல்ல முறையில பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்தும் விடுவீங்க. நல்லுறவை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்ற அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு இப்பொழுது பயனுள்ளதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்தாலே போதும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். தர்ம காரியங்கள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. அலைந்து திரிந்தாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சாமர்த்தியமாக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இன்று வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் ஏற்படலாம். மனதுல வேலை விஷயமாக சின்ன சின்ன அழுத்தங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இதற்கு பெரியதாக நீங்க எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைப்பொருட்களை வாங்கக்கூடிய ஆர்வத்துடனும் இருப்பீங்க. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். போட்டிகளும் இருக்கும். வீடு நிலம் வாங்குவது தொடர்பாக திட்டங்களும் நிறைவேறும். உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப சில முக்கியமான செலவுகளும் செய்வீங்க. சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய மனதிலையும் நம்பிக்கையும் உண்டாகும். குழந்தைகளுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்துல நீங்க அலங்கரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நவீன மின்னணு சாதனங்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று மறைமுக போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறினாங்க. வீட்டிலும் சரி வெளியிடத்திலும் சரி உங்களுக்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. இதனால மன நிறைவாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சில மாற்றங்களையும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களும் நிறைவேறும். இன்று வீடு வாங்குவது தொடர்பான திட்டங்களும் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆர்வத்தின் காரணமாக சில பயனுள்ள வேலைகளையும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. சிறந்த முறையில பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் பேசவும் செய்வீங்க. அவர்களை அரவணைத்தும் செல்வீங்க. உங்கள் துணையுடனான உறவு நிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சில நல்ல விஷயங்களும் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில சில வேலைகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நினைத்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுக்கு கெடுதல் நினைத்தவர்களை நினைத்து இப்பொழுது வருத்தப்படவும் வேண்டாம். பெண்களினால ஆதாயமும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். சில சாமர்த்தியமான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபத்தை மட்டும் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. கனிவாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று துணிச்சலுடன் சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தைரியத்துடன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆனால் அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று வேலை மற்றும் தொழில் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வணிக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் சூதாட்டம் மற்றும் பந்தயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில இருந்து விலகி இருப்பதை நல்லது. இதனால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இன்று புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழலும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த பணிகள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க.
அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். மாறுபட்ட அணுகுமுறையினால தடைகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. சவாலான வேலைகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். லாபத்தையும் பார்த்து விடலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில வேலைகளை நீங்க தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. மனதுல நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. சில எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலையில பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. சில எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய சில வேலைகள் மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மறையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை மட்டும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. கைமீறி விரயங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வறட்டு இருமல் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சிலருக்கு தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். தெய்வ பக்தியுடனும் காணப்படுவீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. சில வகைகள்ல ஏதாவது நல்ல செய்தியும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பகைவர்களுடைய தொல்லைகளும் நீங்கும். சில அரசு வேலைகளை நண்பர்களுடைய உதவியுடன் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சியில வெற்றியும் பெற்றுவிடலாம். தொழில லாபமும் இருக்கும். உறவினர்கள் பிரியமுடனும் பேசவும் செய்வாங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த செயலாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். புதியவர்களுடைய நட்பு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. மனசாட்சிப்படி செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கான வேலைகளையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உற்சாகத்துடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. சாதகமாகவும் முடிப்பீங்க. நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று செல்வாக்குமிக்க நபர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாங்க. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆபத்தான செயல்கள்ல அதீத தைரியத்துடன் ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதிலும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று படிப்பு சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குழந்தைகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடன் இருப்பதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலுமே உறுதியாக இருப்பதும் நல்லது. ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் வேண்டாங்க. அதீத தைரியத்துடன் இருக்கவும் வேண்டாம். என்று உறுதியுடனும் காணப்படுவீங்க. சில பணிகளை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. சில வேலைகளை ஒன்றிற்கு 2 முறை தாங்க செய்ய வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். அதற்கான துணிச்சலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வாகனங்களினால லாபமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல ஆடம்பர செலவுகள் மட்டும் செய்யவும் வேண்டாங்க. கையில் உள்ள பணத்தை கவனமாக காப்பாற்றிக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய வேலைகளுக்காக நீங்கள் விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது படிக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நினைவு திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பண விஷயத்துல கராராகவும் இருங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. யாரையும் என்று எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். படிப்பு சார்ந்த பணிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். பங்குச்சந்தை மற்றும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. பெரிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய விஷயங்கள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். ஜாமீன் விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் நிமித்தமான அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சஞ்சலமான சிந்தனைகளினால ஒரு விதமான குழப்பத்துடனும் இருப்பீங்க. புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். என்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் இருக்குங்க. தடுமாற்றங்களும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சகஜமான நாளாகவும் இருக்கும். அமைதியுடனும் மனதில மகிழ்ச்சியுடனும் இருப்பதும் நல்லது. இன்றைய நாளை அனுசரித்தும் செல்வீங்க. இன்று வேலைகள்ல மிடுக்காகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை சரி செய்தும் விடுவீங்க. 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல உறுதுணையாகவும் இருப்பீங்க. துணையினுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. அவர்களை நன்கு புரிந்து கொண்டு சில உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். இத்தகைய பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகள்ல இருந்து வெளிப்படுவதும் நல்லது. மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும் என்று அவர்களுடைய விஷயத்துல நீங்க உதவிகளும் செய்வீங்க. பொருளாதாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சில கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று சில விஷயங்களை நீங்க புத்தி கூர்மையுடனும் செயல்படுவீங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. குழந்தைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களுடைய குறும்புத்தனத்தை நீங்க ரசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதுல முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிர்களும் செய்வீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல யாரிடத்திலும் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாங்க. ஆனால் அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை சக ஊழியர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க இருக்கும் என்று உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மதித்து பேசுவதும் நல்லது. யாரையும் என்று புண்படுத்தாமல் பேசுவதும் நல்லது. சில ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதுல கவனமாகவும் இருங்க. ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் தொடர்பான ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்று அசதியும் ஏற்பட்டு நீங்கும். தடைப்பட்ட பேச்சுக்களும் நல்லபடியாகவும் முடிவடையும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:11 பிறகு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. பணியில நல்ல ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை உங்கள் துணையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக அனுபவிக்கவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப நண்பர்களுடைய இல்ல விழாக்கள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. புதியதாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வருவாயும் நல்லபடியாகவும் இருக்கும். சம்பாதித்த பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இதற்கு சில நல்ல சூழ்நிலைகள் தாங்க இருக்கும். பழைய தேவையற்ற விஷயங்கள்ல இருந்து நீங்க மன சங்கடத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். முடிந்து போன விஷயத்தை இப்பொழுது நினைத்து பார்க்கவும் வேண்டாம். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் செய்வீங்க. மங்களகரமான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளை பேருக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். அலைச்சல்கள் அதிகமானாலும் அதற்குரிய வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. மன சஞ்சலங்களும் நீங்கும். எண்ணியதும் நிறைவேறும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்குங்க. சொந்தக்காரர்களின் மூலமாக ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது.
எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும், பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பிள்ளைகளினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபகரமான சூழலும் இருக்கும். முன்னேற்றமும் இருக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பணியிடத்துல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். நேர்மையான முயற்சியின் மூலமாக நீங்க சாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்ட செயலாற்றினாலே போதுங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று அவர்களிடத்துல திருப்தியாக பேசவும் செய்வீங்க. சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பங்குகள்ல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். மனதுல ஏதாவது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. தானியங்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று துடிப்புடனும் செயல்படுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் இருக்கும். இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஆடம்பரத்திற்காக செலவுகள் செய்யவும் வேண்டாங்க. மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பயம் மற்றும் பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்களும் நிறைவேறும். வியாபார பணிகள்ல வித்தியாசமான முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிர்வாக திறமையும் மேம்படும்.
குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சொந்த ஊர் செல்வது தொடர்பான பயண ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. என்று மற்றவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளிடத்துல நற்பெயரையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளினால மதிப்பிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தவும் வேண்டாம். நல்ல உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பணத்தை செலவு செய்யும் பொழுது இது தேவைதானா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தொழில் முறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய தெம்புடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சில விஷயங்களை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. அந்நியர்களினால சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். சிலர் அறிவாளித்தனமாக பேசுகின்றோம் என்று அதிகப்படியாக பேசவும் செய்வாங்க. அதுல இருக்கின்ற உண்மைத்தன்மையை அறிந்து செய்வதும் நல்லது. குடும்பத்துல நன்மைகளும் உண்டாகும். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. தன லாபமும் உண்டாகும். காரிய வெற்றிக்காக சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையையும் தெளிவாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளுடனும் இருப்பீங்க. பழைய சம்பவங்களும் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்தை மேம்படுத்துவதில் கவனமாகவும் இருங்க. நண்பர்களுடைய சொந்த விஷயங்கள்ல நீங்க தடையிடாமல் இருப்பதும் நல்லது. அதிக உரிமை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இன்று மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய உதவிகள் அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலர் உங்களிடத்துல ஏதாவது உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்ளவும் செய்யலாம். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவிகரமாகவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வண்டி வாகன பயன்பாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் வாங்கி தருவதில் கவனமாகவும் இருங்க. பழைய பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. வருமானத்துல முன்னேற்றமும் இருக்கும். செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்ப உறவு நிலையும் மேம்படும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. விவசாய பணிகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. போட்டிகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிகள்ல கவனமாகவும் இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்குங்க. குடும்ப உறவு நிலையும் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமாளிக்கவும் செய்வீங்க.
இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.